நம்ம குமரன் விஜய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கங்கா ரொம்பவே படுத்துறா, ஏன் தான் இந்த மாதிரி பண்ண ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டோம்னா காவேரி, ஆமா மாமா இதை பத்தி நானே உண்டு பேச நினைச்சிட்டு இருந்தேன். கங்காக்கா போற போக்கே சரி கிடையாது. அது மட்டும் இல்லாம கங்காக்கா ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற, வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. சரி நம்ம அக்கா கங்கா மாதிரியே தெரியல எனக்கு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இதுக்கிறதுல குத்தி குத்தி ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ற மாதிரி பேசுறா. எதை பேசுறானே குத்தரக்கமாவே பேசுறா. எனக்கு என்னன்னு புரியல, ஏன் இப்படி மாட்டான்னு தெரியல மாமா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே விஜய் இப்படி குழப்பத்துல முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கும்பல்னு சொல்றாங்க, ஆமாக்கா நீ சொல்ல கடை இதே மாதிரி தான் என்கிட்டயும் பேச, என்ன பார்த்தாலே பேசி திட்டிக்கிட்டே இருக்கா. எரிஞ்செறிஞ்சு விழுறா. பேசினாலும் திட்டுற, பேசாட்டி திட்டுற, நான் பார்த்தாலே திட்டுறா, யானே தெரியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அப்போ உடனே நம்ம விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க பத்தி தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்காதீங்க. அவங்க இப்ப வேற கர்ப்பமா வேற இருக்காங்க. எங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் இப்படிதான் மனநிலை போய்கிட்டு இருக்கோம். பொண்ணுங்க மனசே அப்படிதான், ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. தேவையில்லாம கோப்பறவங்க தேவையில்லாம கத்துவாங்க. அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க போய் உங்களுக்கு சந்தோஷமா பாருங்க அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம குமரன் ஏன் நம்ம காவிரி இப்படிதான் இருக்காள் உங்ககிட்ட அப்படி சொல்லி கேட்கறாங்க. அப்போ நம்ம விஜய் ஆமா காவிரின்னு இப்படி இருக்காளா, இதோட அதிகமாவே இருப்பா, நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். காவிரி கூட நீங்க இருந்துப்பாங்க, பேய் மாதிரி கடிப்பா. அது மட்டும் இல்லாம என்ன அடி அடிக்கிறா தெரியுமா, என்ன எதுக்கு இடத்துல முறைப்பா, எதுக்கு இடத்துல கத்துவா, என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் எப்பவும் அப்படி சொல்றாங்க. உடனே குமரன் இதுக்கு நம்ம கங்காவி எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போன பிறகு நம்ம காவிரி விஜய் பார்த்து மறைக்கிறாங்க. ஓ அப்போ நான் பேய் மாதிரி கத்துறானா அப்படி சொல்லிட்டு சொல்லாம நம்ம விஜய் கடிக்கிறாங்க. நம்ம விஜய் எல்லாம் சும்மா சொன்னேன், எங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காண்டாமா. அது மட்டும் இல்லாம உங்க மாமா வேற எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசினாரு, அதுக்காக தான் உங்க மாமாவோட மனசை கொஞ்சம் கூலாக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னேன். என்னோட செல்ல பொன்னாடி மேல கோவப்படும், அது மட்டும் என்ன பேயா, என்னோட தேவதடி நீ அப்படி சொல்லிட்டு அவளோட சந்தோஷமா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே நம்ம விஜய் பாக்குறதுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கையில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம காவேரி பாக்குறாங்க. காவேரி தாத்தா வந்தோடனே தாத்தா அப்படி சொல்லிட்டு போய் நம்ம கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம தாத்தாவும் நல்லா இருக்கேமா அப்படி சொல்லிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாங்க. இந்த பக்கம் பாட்டி அப்படியே காவேரியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. உள்ள வந்தோடனே சாரதா கூப்பிடுறாங்க, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ விஜய் தாத்தா பாட்டி வந்துட்டீங்களா உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நம்ம சாரதா டீ கூப்பிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம தாத்தா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பாட்டி அதை எடுக்காத மாதிரி இருந்தோன்னே நம்ம தாத்தா சொன்னோன்னே பாட்டி எடுத்துக்கிறாங்க. எடுத்து உடனே கீழே டக்குன்னு வச்சுறாங்க. அதை கவனிச்சு விஜயோட மனசே அப்படியே மாறுது. அது மட்டும் இல்லாம சாரதாவோட மனசும் காவிரி மனசும் அப்படியே கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏன் இந்த பாட்டி இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இன்னும் எங்களுக்கு கோவம் போய் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி வளகாப்பு பொண்ணு 5வது மாசத்துல சும்மா பேருக்கு 2 நாள் உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்பிங்க, நாங்களும் திருப்பி அனுப்பி வச்சிடறோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே பேருக்கு ஆர்டர் போடுற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்தா விஜய்க்கு ரொம்ப இங்க பாருங்க பாட்டி, அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், அது மட்டும் வளகாப்புலாம் வைக்க வேண்டாம், நாங்க அங்க வர வேண்டிய 7வது மாசத்துல வளகாப்பு வைப்பாங்க, அதை நாங்க இங்கேயே நடத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாம இங்க வாங்க வளகாப்பு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்க. அது மட்டும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பலகாரம் தான் கொடுக்கணும், அதுதான் இப்போ கொடுக்குறீங்களா, இதே மாதிரி கொடுத்துட்டு போயிருங்க, தேவையில்லாம அங்க வா இங்க வான்னு சொல்லாதீங்க, காவிரி வரவும் மாட்டா, நானும் அவளை அனுப்பவும் மாட்டேன் அப்படி சொல்றாங்க. கேட்ட உடனே பாட்டியோட முகமும் தாத்தாவோட முகமும் மாறுது. அப்ப பாட்டு சொல்லுவாங்க, அப்படின்னு நாங்க சுத்தமா மறந்துட்டே, இப்போ உங்களுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்மதியில நிலைமையில தான் இருக்கே விஜய் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா கேட்கவே இதெல்லாம் பார்த்து சாரதாவோட அப்படியே முகமே மாறுது. இப்ப நம்ம விஜய் நம்ம தனியா பேசணும், வாங்க பாட்டி பேசலாம் அப்படி சொல்லிட்டு விஜய் தங்கிருக்க இடத்துக்கு தாத்தாவை பாடியே கூட்டிட்டு போறாங்க. அங்க போனோன்னு தாத்தா கிட்ட என்னப்பா விஜய் எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. நம்ம விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்காப்பா அப்படி சொல்றாங்க. நம்ம தாத்தா சொல்றாங்க, ஆமாவோட முகத்தை பார்க்க தெரியுது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எனக்கு நீ என்ன கஷ்டப்படுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்க பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா அப்படி சொல்றாங்க. உடனே பாட்டி ஆமா உங்களை எனக்கு நடிக்க தெரியாது, அது மட்டும் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது, ஒழுங்கு மருதி வச்சு நீ கிளம்பி வா, அது மட்டும் இல்லாம முன்னாடி வேணா வராம இங்கே இருக்கட்டும், எனக்கு நடக்க நீ முதல்ல கிளம்பு அப்படி சொல்றாங்க. உடனே கேட்டு விஜய்க்கு ரொம்ப கோவம் அது எப்படி பாட்டி இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, காவிரி இல்லாம நான் எப்படி வருவேன், எனக்கு காவிரி கடந்தா எனக்கு எல்லாமே, அது மட்டும் இல்லாம காவிரி இப்ப கர்வமா இருக்கா, அவ கூட நான் இருக்க வேண்டிய நேரம் இது, என்ன போய் பிரிச்சு கொடுப்போம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நான் காவிரி இல்லாம எங்கேயும் வர மாட்டேன், காவிரிக்கு மரியாதை இடத்துல நான் இருக்கவும் மாட்டேன், நீங்க என்னைக்கு காவிரி மனசார புரிஞ்சு இவ்வளவு ஏத்துக்கிறீங்க, அன்னைக்கு நாங்க அந்த வீட்டுக்கு வாரோம் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டுன்னு பாட்டி சொல்றாங்க, சரி சரி நான் போனா போதுன்னு அவளை மன்னிச்சிடுறேன், ஆனா நான் உனக்காக தான் மன்னிச்சுட்டு இருக்கேன், ஒழுங்கு கிளம்பி வர சொல்ல அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் போனா போதும் அப்படி இப்படிலாம் பார்க்க தேவையில்ல, அவளை மனசார நல்லவனே நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்களும் அவளை மனசுல வில்லத்தனம் நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்களாம் வெறுப்பை கூட்டினா நான் எப்படி இந்த வீட்டை கூட்டிட்டு வர எப்படி சந்தோஷமா வந்து வீட்டுல இருந்து இருப்பா, அதெல்லாம் காவிரிலாம் நாங்க அனுப்ப மாட்டேன், அது மட்டும் இல்லாம தேவையில்லாம இப்படி மனசங்கட மாதிரி பேசாதீங்க பாட்டி அப்படி சொல்லுவாங்க. உடனே நம்ம பாட்டி இப்படி சொன்னதுமே கணக்குல போய் நம்ம விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ
நம்ம பாட்டி வந்து உடனே அங்கிருந்து கோவத்துல கிளம்பி போய் கார்ல போய் உட்காந்துறாங்க. இதை கவனிச்சு நம்ம தாத்தா வந்து சரி விடுறா அவ கிடக்கா அது மட்டும் நம்ம சந்தோஷமா இருக்காங்க. அதே போதான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கா, உன் அக்கௌண்ட்ல கிடக்க பணம் எல்லாமே உனக்கு மட்டும் தான் சொந்தம். தேவையில்லாம இந்த பணத்தெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்காத, எடுத்து செலவு பண்ணடா, எல்லாமே உனக்காகனதான். நீ வேணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கலாம், அது எல்லாமே இன்னும் உன் கையில தான் இருக்கு. தேவையில்லாம கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாமே நல்லதே நடக்கும். பாட்டி மனசு கூடி சீக்கிரம் மாறும் அப்படி சொல்றாங்க. விஜய் சொல்றாங்க, சரி தத்தை நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, உங்க கூட நான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம எங்க இருந்தா உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இதோட பிரச்சனை இருந்தாலுமே முதல்ல நான் தான் உங்க கூட வந்து நிக்க போற தத்தா, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதுங்க. பாட்டி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப தைரியமா அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. தாத்தாவும் கண்கலங்கிட்டு விஜய் கட்டி பிடிச்சிட்டு நம்ம கார்ல போறாங்க. இப்ப காவிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. நல்லபடியா திரும்ப அது மட்டும் விஜய் பார்த்து பத்திரமா பாத்துக்கா, குழந்தைய பாத்துக்கா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போகிறாங்க கண்கலங்கிக்கிட்டே. இந்த பக்கம் நம்ம காவிரியும் விஜயம் கண்கலங்கிக்கிட்டே நம்ம தாத்தா பாட்டி போறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம நாளைக்கு நடக்க போகணும்னு சொல்லிட்டு ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கங்கா வந்து பாக்குறாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய ஸ்வீட்டு பலகாரம் எல்லாமே வாங்கி வந்து போட்டுக்கிறத பார்த்து அப்படியே செம்ம ஷாக்கோட அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு, ஓ இவ்வளவுக்குள்ள வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க, எங்க காவிரி மேல கோவமாக்கணும்னு நினைச்சேன், கோவம் எல்லாம் தணிஞ்சுட்டா என்ன அப்படி சொல்லிட்டு மனசுல ரொம்ப பொறாம எண்ணத்தோட கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படி சொல்லி கேட்கறாங்கன்னு வளகாவை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்காங்க அப்படி சொன்னோன்னு நம்ம கங்கா வந்து அப்படி ரொம்ப கோவமா, அப்ப எனக்கு எப்போ வளகாப்பு பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்கறாங்க. பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி வளகாப்பு தான் உங்க 2 பேருக்கு சேர்த்து தான் வைக்க போறோம் அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கங்கா அப்படி திருன்னு முடிச்சுட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவிரி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம கங்கா அக்காவுக்கு நம்மளுக்கு சேர்ந்து வளகாப்பு பண்ண போறாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்க போது அப்படி சொல்லிட்டு காவிரி நல்ல மனசு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் கங்காவும் செம்ம கோவத்துல கெட்ட எண்ணத்தோட அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி இந்த வளகாப்பு எனக்கு வேண்டாம், எனக்கு மட்டும் தனியாக தான் பண்ண போறாங்கன்னு சொல்ல போறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா காவிரியும் சாரதாவும் என்ன சொல்ல போறாங்க போறதுன்னு வரப்போற விடையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.